சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வேற வழி இல்ல மாமா, அரெஸ்ட் பண்ணிதான் ஆகணும். என்ன சுந்தரி நீ? நான் தான் நீ சொன்ன மாதிரி அவர்கிட்ட பேசி அவர்தான் எல்லா உண்மையும் சொல்ல வச்சுட்டல. அப்புறமா ஏன் இப்படி பண்ற? அவர் மட்டும் உண்மையை ஒத்துக்கலனா நீ இவ்வளவு தூரம் தேடி வந்திருப்பியா? நீயே உண்மையை சொல்ல வச்சு இப்ப நீயே அரெஸ்ட் பண்றியே, இது உனக்கே நல்லா இருக்கா? இல்ல லதாக்கா, சட்டப்படி நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிதான் ஆகணும். என்னால இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது. இன்ஸ்பெக்டர், அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். கான்ஸ்டபிள். ஓகே சார். சுந்தரி என்னங்க? சீக்கிரம்பா. போட்டாச்சா? வாங்க. போங்க சார். தள்ளி நில்லுமா. நீ எதுவும் பேசி பிரச்சனையில மாட்டிக்காத. உனக்கு எதுக்கு என்ன சம்பந்தமும் இல்லை, நீ அமைதியாரு. ஓகே சார், தள்ளுமா. ஐயோ, லதாக்கா, நான் வேண்டாம் மேடம், நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். கலெக்டரா உங்க கடமையை சிறப்பா செஞ்சிட்டீங்கல்ல, போதும். இங்க இருந்து கிளம்புங்க. இல்லக்கா, நான் போதும் மேடம், நீங்க கிளம்புங்க. என்னங்க? நான் தெரியாம பண்ணிட்டேன். நான் என்னங்க பண்ணுவேன்? என்னங்க? சின்ன பொண்ணு, மா மா. சின்ன பொண்ணு, இந்த வரமா. வாமா. என்னம்மா? மா, உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ண சொல்லிருக்கேன், உட்காந்து சாப்பிடு. இல்லம்மா, எனக்கு வேண்டாம், நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இல்லடா கண்ணு, உன்னை கடத்திட்டு போன இடத்துல என்ன சாப்பிட்டியோ என்னமோ பாரு எப்படி இருக்கேன்னு. உட்காரு, நீ முதல்ல உட்காரு. வேண்டாம்மா. உட்காரு, சாப்பிடுமா. வா, இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்துட்டுமா? சாப்பிடுமா. 2 நாள் நீ என்ன சாப்பிட்டியோ என்னமோ எப்படி இருக்க பாரு. சாப்பிடுமா, வா. 2 வா சுட சுட சாப்பிடுமா. அக்கா அக்கா அக்கா, பா, எதுக்கையா இப்படி கத்துற? வர வர நீ கத்துறது என் காதுல இருந்து ரத்தமே வருது. என்ன விஷயம் சொல்லி தொலை. அக்கா, அது யாரும் தெரிஞ்சு போச்சுங்கக்கா. யாரு யாருன்னு தெரிஞ்சு போச்சு? அதான்க்கா, நம்ம சின்ன மேடத்தை கடத்தினது யாருன்னு தெரிஞ்சு போச்சுங்கக்கா. யார் என் பொண்ணை கடத்தினது? யார் அந்த ராஸ்கல்? அக்கா, நம்ம சின்ன மேடத்தை கடத்தினது அந்த ஐயப்பன் தானுங்க. ஐயப்பனா? ஆமாங்கக்கா, இதுல சந்தோஷமான ஒரு விஷயம் இருக்குதுங்கக்கா. அத கேட்டா உங்க மனசு அப்படியே கூடுன்னு ஆயிரும்க்கா. முதல்ல நீ சொல்லு, அது சந்தோஷமான விஷயமா இல்ல நான் சொல்றேன். அதுங்கக்கா, அந்த கலெக்டர் தன்னோட மாமான்னு கூட பார்க்காம ஐயப்பனை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சிருக்குதுங்கக்கா. மா, அந்த ஐயப்பனை சும்மா விடக்கூடாதுமா. அரெஸ்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு எப்படியாவது வெளியில கொண்டு வர பாப்பா. ஆனா அந்த ஆளை வெளியிலேயே வர விடாம நிரந்தரமா உள்ள வைமா. என்ன கடத்திட்டு போனவனுக்கு நீதாமா நல்ல பாடம் சொல்லி கொடுக்கணும். அவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உன் பொண்ணுன்னு தெரிஞ்சும் என்ன கடத்தி இருப்பான். என்னம்மா எதுவும் பேசாம இருக்க? இல்லடா கண்ணு, இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. என்னம்மா சொல்ற? ஆமா கண்ணு, அந்த ஐயப்பன் சுந்தரிக்காக தானே உன்னை கடத்தினா. அவன் அவளுக்கு நல்லதானே பண்ணிருக்கான். அப்படி இருந்தும்
சொந்த மாமாவையே அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான்னா அவ என்னமா யோசிக்கிறா? இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அம்மா ஏதாவது ஒண்ணு பண்ணு. அம்மா ஏதாவது ஒண்ணு பண்ணணுமா? சும்மா மட்டும் விட்டுறாதம்மா. அது எப்படி கண்ணு நான் விடுவேன்? என் பொண்ணை தொட்டவனை நான் சும்மா விட்டுருவேனா? அவனை என்ன பண்ணலாம், எப்படி டீல் பண்றதுன்னு தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அத்த எப்படி டீல் பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்தா முடிவு என்ன? என்கிட்ட விடுங்க. சின்ன பொண்ணு மேல கைய வச்சதுக்கு அந்த ஐயப்பனை ஒரு வழி பண்ணிடுறேன். ஏய், இந்த பிரச்சனையில நீ தலையிடக்கூடாதுன்னு எத்தனை முறை சொல்ல முடியும் உனக்கு? புத்தியில எடுத்துக்க மாட்டியா நீ? வேண்டாம், நீ குறுக்க புந்து குழப்பம் பண்ண வேண்டாம், போயிடு. என் பொண்ணை கடத்தினவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். பொற்கொடி ஒன்னும் கோழை இல்ல உன்கிட்ட ஐடியா கேட்கறதுக்கு. உன் வேலையை மட்டும் பாரு, போ. பேசுங்கடி பேசுங்க. இந்த தடவை 2 பேரும் எப்படியோ தப்பிச்சிட்டீங்க. பாக்குறேன் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி தப்பிச்சுட்டே இருப்பீங்கன்னு நானும் பாக்குறேன். சிக்குவீங்கடி, வசமா சிக்குவீங்க. அப்போ காட்டுறேன் இந்த ராஜப்பா யாருன்னு. என்னத்தா இங்க வந்து தனியா நின்னுட்டு இருக்க? ஒண்ணு இல்ல அப்பத்தா. எனக்கு புரியுதுத்தா, நீ ஐயப்பனை நினைச்சுதான் கவலையா இருக்க. கவலைப்படாத, ஐயப்பனை சுந்தரி பத்திரமா கூட்டிட்டு வந்துருவா. இங்க பாருத்தா, சுந்தரி காரணம் இல்லாம எதையும் பண்ண மாட்டா. அவ தன்னோட கடமையை தான் பண்ணியிருக்கா. நீ அவன் மேல கோவப்படாதத்தா, அமைதியா இரு. ஐயப்பன் வந்துருவான். ஆனா ஐயப்பன் பண்ணதும் தப்புதான். எதையோ பண்ண போய் இப்படி ஆயிடுச்சு. சரிதா, நீ கவலைப்படாத. சுந்தரி ஐயப்பனை சட்டப்படிதானே அரெஸ்ட் பண்ணிருக்கான். அவன் எந்த தப்பும் பண்ணலன்னு சுந்தரிய நிரூபிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவா. ஐயப்பன் கொலையெல்லாம் பண்ற ஆள் கிடையாது. அவனை பத்தி சுந்தரிக்கு நல்லாவே தெரியும். நீ அவனை பத்தி கவலைப்படாதாத்தா.